அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய சாந்தி சமாதானம் நம் அனைவரும் மீது உண்டாகட்டுமாக. எண்ணிமிக்க அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால புனிதமான ஜமாத் அவ்வல் முதல் பெறை 1வது பெற ஜும்மாவுடைய நாள் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சிறப்பான ஒரு ஜும்மாவாக நமக்கு அடைய வழங்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் வழங்கினான். அவனுக்கு அல்ஃபால் மர்ரா அல்ஹம்துலில்லாஹ் சுக்ரியாக்களை செஞ்சு அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எப்படி அல்லாஹ் பரக்கத்து பொருந்திய ஜும்மாவுடைய நாள் ஜமாத் அவ்வல் 1வது நாள் கிடைத்ததோ அதே மாதிரி பரக்கத்து பொருந்திய மாதமாக நமக்கு கிடைத்து நோயுடைய இல்லாமல் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் பரக்கத்தான வாழ்க்கை ஆவதற்கும் எல்லா தேவையும் கபூலாகக்கூடிய ஒரு சிறப்பான அமல் செய்யக்கூடிய மாதமாக நம்முடைய ஜமாத் அவ்வல் மாதம் வரவேற்கிறோம். யா அல்லாஹ் பாதுகாப்பு உறுதியானதாகவும் நிம்மதியான இஸ்லாமிய அர்ப்பணிப்புள்ள வாழ்க்கை அல்லாஹ்வே எல்லோருக்கும் தந்தா உரிவானா. இன்றைக்கு நான் பார்க்கக்கூடிய தலைப்பு, சிந்தனை செய்தாலே சிந்தனை செய்தாலே கிடைக்கும் நன்மைகள். இவ்வளோ நாள் நம்ம அமல் செய்தால் நன்மை, குர்ஆன் ஓதுனா நன்மை, தான தர்மம் செய்தால் நன்மை, இதான் பார்த்துட்டே வந்தோம். ஆனால் இப்போது பார்க்கக்கூடிய ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு என்னன்னு சொன்னால், சிந்தனை செய்தாலே நமக்கு அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கிறான், நன்மைகளை எழுதிக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு 5 விஷயங்களை பார்க்க போகிறோம். வீடியோ கடைசி வரை பாருங்கள், எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்முடைய எல்லா அமலும் சாலிஹான அமலாக கபூல் செய்வானா. நம்முடைய செய்தி ஒரு நபர் கேட்டு ஹிதாயத் அடைஞ்சாங்கன்னு சொன்னால் அதுவே நமக்கு சொர்க்கத்துக்கு காரணமாகும். அல்லாஹ் நம்முடைய எல்லா அமலும் கபூல் செய்து நம்ம எல்லோரும் ஜன்னாத்துல் ஃபிர்தௌஸிலே சங்கமிக்கும் பாக்கியத்தை தருவானா. ஆமீன். நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் கால அல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் மஜீத் வல் ஃபுர்கானில் அஸீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஃபضل பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். إن الله ملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل صلاة كاملة وصلي سلاما تاما على سيدنا محمد الذي تنحل به العقد وتنفرج به الكرب وتقضى به الحوائج وتنال به الرغائب وحسن الخواتيم ويسس أما وجهه الكريم وعلى آله وصحبه في كل محتوى فصم بعدد كل معلوم لك أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. வல்லவனை போட்டியோடு பாமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வாழ்த்தி அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலாவுடைய மாபெரும் கிருபையினால் ஒரு ஜும்மா அழகான ஜமாத் அவ்வல் மாதத்திலே 1வது நாளாகிய பிறை 1வது நாளும் ஜும்மா கிடைத்த அல்லாஹ்வே எங்களுடைய அனைத்து தேவைகளை கபூலாக்கி பரக்கத்தான வாழ்க்கை தருவாயா, நிம்மதியான வாழ்க்கை தருவாயா, பலஸ்தீன மக்களுக்கு வெற்றியை தருவாயா. நீருக்காக வேண்டி கலிமா சொன்னதற்காக வேண்டி யாரெல்லாம் பாதிக்கப்படுகின்றார்களோ எல்லோருக்கும் யா அல்லாஹ் பாதுகாப்பான வாழ்க்கை, பரக்கத்தான வாழ்க்கை எல்லோரும் தந்த உரிவானாக. கலிமாவை சொல்லி சொர்க்கத்தை பார்த்துள்ள நல்லொரு மௌத்துகளை எங்களுக்கு வாங்குவாயா ரஹ்மானே, கிருபையுள்ள ரஹ்மானே. அல்லாஹ்வே ஜும்மாவுடைய நாள் சிறப்பான ஒரு நாள், ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் படைக்கப்பட்ட நாள், சொர்க்கத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட நாள், கியாமத் நாள் வரக்கூடிய நாள், துவா கபூலாகக்கூடிய நாள், எல்லா சிறப்புகளும் பெற்ற ஒரு சிறந்த ஒரு நாள். அல்லாஹ் நமக்கு ஆரோக்கியமாகவும் அமல் செய்யக்கூடிய நசீபு தந்தானே. உனக்கே 1000 சுக்ரியாக்கள் செய்வானே. இது போன்ற என்னுடைய வாழ்க்கை பூராவுமே உனக்கு நன்றி செலுத்தக்கூடியவராக, தக்வாதாரிகளாக, ஈமான்தாரிகளாக அல்லாஹ் எங்களை ஆக்கி அறிவானார். அன்பார்ந்த சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, நாம இன்னைக்கு பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு சொன்னால், திக்ரு நார். அதாவது மனம் நினைத்தாலே, உள்ளம் சிந்திச்சாலே நம்முடைய நன்மைகள் தரக்கூடிய அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நம்ம நினைக்கக்கூடிய செய்திகளை, பார்க்கக்கூடிய செய்திகளை நினைச்சோம்னு சொன்னாலே, நினைத்து கொண்டு இருந்தோம், சும்மா இருக்கிறோம், நினைச்சிட்டே இருக்கிறோம், அப்படியே அல்லாஹ் நமக்கு நன்மைகளை எழுதிக்கிறான், பாவங்களை மன்னிக்கிறான். அதாவது திக்ரு நார், நரகத்தை பற்றி நம்ம என்ன செய்யறது, நினைச்சு கொண்டே இருக்கிறது. அல்லாஹ் மஜ்ஜினா மின நரக நெருப்பை விட்டு அல்லாஹ் பாதுகாப்பு செய்யலாம். நம்முடைய சின்ன ஒரு நெருப்பு கண்டு நம்ம மேலே விழுந்தால் நம்மளால் தாங்க முடியல. அப்படி இருக்கின்ற பொழுது 70 மடங்கு அதிகமான வெப்பம் கொண்ட நரகத்துடைய தீ நம்மளால் தாங்க முடியுமா சகோதரர்களே? அதை நினைத்து, நரகத்தை நினைத்து நம்ம நினைத்து கொண்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தருவது திக்ரு நார்.
நரகத்தை சிந்திப்பது. இப்படி மகான்கள், பெரியோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள், வலிமார்கள், நபிமார்கள்லாம் சிந்திச்சுட்டே இருப்பாங்க. திக்ருனார் பக்கத்து அவங்க அழுது கொண்டே இருப்பாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கின்றார், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திக்ருனார் நரகத்தை நினைச்சு பக்கைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நினைத்து அழுது கொண்டே இருப்பாங்க. அவ்வளோ பெரிய நரக நெருப்பு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழுத நம்ம அந்த கண்குலா ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கின்றார். அது மாதிரி ஏராளமான முன்னோர்கள், நாதாக்கள், சுகதாக்கள் அந்த நரக நெருப்பு நம்மளால் தாங்க முடியுமா? அல்லாஹ்வே அல்லாஹும்ம அஜ்ர்னா மினன் நார், நரக நெருப்பு பாதுகாப்பு செய்வாயா ரஹ்மானே. ரப்பானா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆখিরাতি ஹஸனத்தும் வக்கீனா அஸாபன் நார். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதிகமான துவா கேட்க சொன்ன ஒரு பிரார்த்தனை, பிரமாதமான பிரார்த்தனை, மறக்க முடியாத ஒரு பிரார்த்தனை, நம்ம எல்லாம் அறியக்கூடிய தெரியக்கூடிய பிரார்த்தனை, ஓதக்கூடிய பிரார்த்தனை. அல்லாஹ்வே இம்மை மறுமை என்று நிலவை கொடுத்து வக்கீனா அஸாபன்னா நரக நெருப்பிலிருந்து அல்லாஹ்வே இவரை பாதுகாப்பு செய்வாயா. யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வஅஹ்லீக்கும் நாரா. ஈமான் கொண்ட அல்லாஹ் நடிகர்களே, உங்களுக்கு குடும்பத்தார்களே, உங்களை நரக நெருப்பு பாதுகாப்பு தேடிக்கொள்ளுங்க. பல வசனங்கள் அல்லாஹ் தான் சொல்லி தருகிறான். அப்படிப்பட்ட ஆயத்தெல்லாம் நினைச்சு நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாஹ் அது நம்ம நினைச்சு கொண்டே இருக்கிறோம். இந்த நரகத்தை பற்றி நினைச்சு சொல்லி கொண்டே இருந்தோம்னு சொன்னால் அல்லாஹ் நமக்கு நம்முடைய நன்மைகளை எழுதுகிறான் என்று நம்ம இமாம் பெருமக்கள் எழுதுகின்றார். அடுத்து ரெண்டாவது திக்ருல் மௌத். குல்லு நஃப்ஸுன் தாயிகத்துல் மௌத். அனைத்து மனிதர்களும் அவங்க மௌத்தை சுவைப்பே தீரும். அனைவர்களையும் மௌத்து சுவைத்தே தீரும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாவரையும் விட்டுவிடார். எந்த அரசர், எந்த பிரதமர், எந்த விஐபி, எவ்வளோ பெரிய விஞ்ஞானி, எவ்வளோ பெரிய டாக்டர், யாராக இருந்தாலும் மரணம் விடாது. நம்ம பார்க்குற மாதிரி இல்லையா? 200-300 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளவங்க யாருமே இல்லை. அப்படிப்பட்ட அந்த மௌத்துக்கு எல்லாமே உலகத்தை விட்டு போயிட்டு தான் இருக்கிறோம். நம்மளும் பார்த்துட்டே இருக்கிறோம். அந்த மௌத்தை நம்ம நினச்சி கொண்டே இருக்கிறோம். திக்ருல் மௌத். அந்த மௌத்தை நினைச்சா அல்லாஹ் நம்முடைய நன்மைகளை எழுதுகிறான். நமக்கு அதிகமான நன்மைகள் செய்வதற்கு அது தூண்டக்கூடியதாக இருக்குதுன்னு சொல்லி தான் மௌத்துகள் அதிகமாக நினைக்க சொல்கிறாங்க. மௌத்து அதிகமாக நினைக்க இப்போ இந்த செகண்டில் நமக்கு மௌத்து வந்துன்னு சொன்னால் நிலைமை என்ன ஆகும்? நம்மளை யாரும் பார்ப்பா? நம்மளுடைய வீடு எங்கே? நம்ம மனைவி மக்கள் எங்கே? நம்முடைய சொத்து சுகம் எங்கே? நம்முடைய வியாபாரம் எங்கே? நம்முடைய சொந்தமான வீடுகள் எங்கே? வீட்டுக்கு வெளியே பேர் கூட நமக்கு பேர் வைக்கணும், மௌத்துன்னு சொல்லுவாங்க. எல்லாத்தையும் நம்மளை வெளியே போட்டு சீக்கிரம் ஒரே நாளில் கபந்தம் பண்ணி அடக்கம் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளோதான் வாழ்க்கை. இதை நினைச்சு வாழ்ந்தோம்னு சொன்னாலே உங்களுடைய வாழ்க்கையில் தக்குவான வாழ்க்கை அதிகமாக ஆகும். முன்னோர்கள், பெரியோர்கள், நாதாக்கள், சோதாக்கள் இந்த மௌத்து நினைத்து கொண்டே இருப்பாங்க. மௌத்து நினைக்கிறது, இந்த மௌத்து நம்ம திடீர்னு நம்முடைய மௌத்தானா நம்ம என்ன செய்ய முடியும்? அல்லாஹ்வுக்கு தொழுவோம். நம்ம பிஸி, நம்ம உலகத்துக்கு அதுக்கு இதுக்காக வேண்டி நேரத்தை நம்ம எடுக்கிறோம். ஆனால் பள்ளிக்கு வாங்க சத்தம் சொல்லப்படுகிறது. நம்ம அந்த நேரம் பள்ளிக்கு அல்லாஹ்வுக்கு கபருக்குண்டான வறுமைக்குண்டான அந்த வாங்கு கேட்டு அதை பதில் சொல்லக்கூடிய நேரம் இல்லாமல், தொழிலுக்கு போக நேரம் இல்லாமல், தானம் செய்ய நேரம் இல்லாமல், நல்ல சேவை செய்ய நேரம் இல்லாமல் உலகம் என்று நம்ம செய்வோமே. அந்த மௌத்தை நினைத்து பார்த்து நீங்கள் அமல் செய்யுங்க என்று முன்னோர்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட அந்த மௌத்தை நினைத்தாலே உங்களுக்கு நன்மைகள் எழுதப்படும் என்று முன்னோர்கள் நமக்கு சொல்லி தருகின்றார். அது மாதிரி திக்ரு கபர் வாழ்க்கை நீங்கள் நினைத்து கொண்டே இருங்க. நாளைக்கு ஒரு கபர் வாழ்க்கை நமக்கு முன்னால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்போ எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்க இப்போ எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் இப்போ எங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள்? எல்லாமே கபரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான வருஷங்கள் கபர் வாழ்க்கை. அந்த வாழ்க்கை ஒருவருக்கு நல்லதாயிருச்சுன்னா வாழ்க்கை பூராவுமே சொர்க்கம். அந்த கபர் வாழ்க்கை நரகமாயிருச்சுன்னா வாழ்க்கை பூராவுமே நரகம். அப்படிப்பட்ட அந்த கபர் வாழ்க்கை நினைச்சு தான் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கபராளிற்கு மத்தியிலே கபஸ்தானிலே செல்கின்ற பொழுது அவங்களுடைய தாடி எல்லாம் நனையக்கூடிய அளவுக்கு நினைத்து அழுவாங்களாம். நினைச்சு கொண்டே இருப்பாங்க கபர் வாழ்க்கை. நம்ம நாளைக்கு மறுமையில் கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. அந்த கபர் வாழ்க்கையிலே பெரிய தண்டனை இருக்கிறது. அந்த தண்டனையை விட்டு நம்மெல்லாம் தப்பிக்க முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, பாத்திமா அவங்களே, நீ என்னுடைய மகளாக இருந்தாலும்
கபர் அந்த கபருடைய அந்த கடமையை செய்யும். அந்த கபருடைய செய்யும். கபருக்கு சுன்னத்து அல்லாஹ்வுடைய கட்டளை. ஆனால் நீ அந்த கபர் வாழ்க்கையை பயந்து நடந்து கொள் என்று எச்சரித்துள்ளார்கள் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மகளார். அப்படிப்பட்ட அந்த கபர் வாழ்க்கை நினைத்தாலே நன்மைகள் அதிகமாக நன்மைகள் செய்ய முடியும், தக்குவாதாரிகள் ஆக முடியும் என்று முன்னோர்கள் எழுதுகின்றார்கள். அதை நினைத்துக் கொண்டே இருக்கிறது. அது மாதிரி திக்ருல் அம்பியாய் சவாபுன், அம்பியா பெருமக்களை நபிமார்களை நினைத்துக் கொள்வதே என்னது நன்மை தரக்கூடிய விஷயமா இருக்கிறது. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க எங்கே படைத்தாங்க, எங்கே வாழ்ந்தாங்க, எப்படியெல்லாம் ஹஜ்ஜுக்கு ஹஜ்ஜுக்கு சென்றாங்க, அவங்களுடைய வாழ்க்கை நம்ம வரலாறு அறிவது பேசுவது, மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை அறிவது பேசுவது, அவங்க எவ்வளோ சிரமம் கொடுத்தாங்க. ஃபிரௌன் உலக அதிசயமான ஒரு விரோதி, உலகத்திலே இல்லாத மிகப்பெரிய அட்டொழி செய்யக்கூடிய, நாசம் செய்யக்கூடிய, கொடுங்கோல ஆட்சி செய்யக்கூடிய ஒரு அரசர் தான் ஃபிரௌன். அவற்றிருந்தெல்லாம் எப்படி வாழ்ந்து அல்லாஹ் இடத்துல நேசத்துக்குரிய இறைவனுடைய வாழ்க்கை அவங்க அடைந்து வந்தாங்க. இஸ்லாத்தின் வாழ்க்கை வாழ்ந்து வெற்றி அடைந்து வந்தாங்க. அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் வாழ்க்கை எங்கே? அவங்க அல்லாஹ்வுடைய சோதனைக்கு ஆளான பொழுது அவங்க எப்படி அல்லாஹ்வுக்கு நேரான வழியிலே வாழ்ந்து சென்றாங்க. இப்படி ஒவ்வொரு நபிமார்கள் நினைப்பதே நன்மையாகும். திக்குல் அம்பியாய் சவாப், நபிமார்களை நினைத்துக் கொண்டிருப்பது நன்மை தரக்கூடிய விஷயமாக இருக்கிறது. அது மாதிரி திக்குரு சாலிகுன கஃபாரா, சாலிகங்கள் நினைப்பதும் நம்முடைய பாவத்துக்கு பரிகாரமாக இருக்கிறது என்று அழகான முறையிலே இன்றைய அவ்வளவு மாதத்திலே அகமது கபீர் ரிஃபாய் கதஸ்வதாசரபுல் அசீஸ் அவங்களுடைய நினைவான மாதமாக இருக்கிறது. அவங்கள பற்றி நினைப்பது, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவங்கள பற்றி நினைப்பது, கௌசுல்லா அப்துல் காதர் ஜிலானி கதஸ்வதாசரபுல் அசீஸ் அவங்கள பற்றி நினைப்பது, சாலிஹீன்கள் முஸ்லீம்கள் நல்லோர்களை நினைக்கிறது, இதுவும் கஃபாரா நம்முடைய பாவத்துக்கு பாவச்சுத்தமாக இருக்கிறது என்று முன்னோர் எழுதுவாங்க. இப்படி நம்ம 5 விஷயத்தை பார்த்தோம். இந்த 5 விஷயத்தை நம்ம சும்மா இருக்கும்போது நினைத்து கொண்டு வாழ்ந்தாலே நமக்கு நன்மைகள் நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாகும். 1வது திக்ரு 4 நரகத்தை பற்றி நினைப்பது, திக்ரு மௌத்தை பற்றி நினைப்பது, திக்ரு கபரை பற்றி நினைப்பது, 3வது 4வது திக்ரு அம்பியாய் சவாபு, 4வது அம்பியாக்களுடைய வாழ்க்கையை நம்ம நினைச்சு கொண்டிருப்பது அது ஒரு பெரிய ஒரு நன்மையான விஷயமா இருக்கிறது. திக்ரு சாலிஹூன கஃபாரா, வழிமார்கள் இறைநேச நினைத்து அவங்களுடைய வாழ்க்கை வாழக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கை சரிதை நினைத்து நம்ம நினைத்து கொண்டிருப்பது அது நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு காரணமாக இருக்கிறது. அப்படிப்பட்ட அழகான ஜும்மாவுடைய நாளில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்ம எதை படித்தோமோ எதை கற்றுக்கொண்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் வல்லவனாக மாணவி தந்த அருள்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு.